விபரீத ராஜயோகம் பெறப்போகும் துலாம் ராசி அன்பர்களே, உங்கள் ராசி அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெற்று ஒரு 4.5 மாதம் ஒரே ராசிகரத்தில் பயணிக்க போகிறார். அந்த நேரத்தில் உங்களுக்கு நடக்க போகிற ராஜயோகங்கள் என்னென்ன? பொதுவாக சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி பற்றி பேசுவாங்க இல்லையா? இந்த வருடம் நிறைய ஜோதிடர்கள் பேச போகிற பயிற்சி எது தெரியுங்களா? சுக்கிர பயிற்சி. ஏன்னா உங்களுக்கு 1-8க்குரியவர் 6ஆம் இடத்தில் உச்சம் பெற்று விபரீத ராஜயோகத்தை கொடுக்க போகிறார். உங்கள் ராசி அதிபதி உச்சம் பெறுனால என்னென்ன நன்மைகள் என்ன? திருமணம் சம்மந்தப்பட்டது, வேலை என்ற ஒரு விஷயத்தில் எப்படி, கடன் நோய் வழக்கில் எப்படி வெற்றி பெற போகிறீங்க அப்படின்னு ஒன்று தெளிவாக பார்த்துருவோம். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. நிறைய கேள்விகள் சந்தேகங்கள் தான் வீடியோக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், உறுதியாக பதில் அளிக்கப்படும். ரைட், வீடியோக்குள்ளே போவோம். முதல்ல உங்கள் ராசி அதிபதி ஃபஸ்ட்டு உச்சம் பெறுகிறார். அது 6வது இடத்தில். உச்சம் பெற்றிருக்கிற நேரத்தில் கூட பார்த்தீங்கன்னா சூரியன், புதன், ராகு, அப்புறம் சனி, இத்தனை கிரகம் பங்குனி மாதத்தில் சேரப்போகுது. அப்போ இந்த நேரம் உங்களுக்கு ஒரு மிகுந்த சிறப்பான யோகம், ராஜ யோகம். எதிரிகளை வெல்லக்கூடிய அம்சம் உண்டு. கண் திருஷ்டி, திருஷ்டி தோஷங்கள் எது இருந்தாலும் தடைகள் விலகப் போகிற சூழ்நிலை வந்தாச்சு. அப்போ உங்களுக்கு அடுத்த வாழ்வில் அடுத்த படிநிலைக்கு போகிற அம்சம் வந்திருக்கு. முதல்ல வேலை விஷயத்தை பேசுகிறேன். வேலை என்ற இடத்தில் உங்களுக்குன்னு ஒரு தனிப்பெரும்பான்மை உண்டு, அந்தஸ்து உண்டு. வேலை செய்கிற இடத்துல உங்களை சூழ்ந்து நிறைய பேர் உங்கள்கிட்ட கற்றுக்க போகிறாங்க. உங்களுக்கு ஒரு சிறப்பு பாராட்டு கிடைக்கக்கூடிய அம்சம் உண்டு. வேலையில் ஒரு வளர்ச்சி இருக்குது. அது இடம் மாறி அமையலாம், வேறு இடத்துல தொழில் சார்ந்து அமையலாம். ஆக மொத்தம் வளர்ச்சி உண்டு. அதன் மூலம் வெற்றியும் உண்டு. ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பயணங்கள் உண்டு. ஒரு சில வெகுமதி பொருட்களும் கிடைக்கும். இவ்வளோ சிறப்பான மாதங்க. இது எப்போ இருந்ததுன்னா ஜனவரி 28லேருந்து மே மாதம் இறுதி வரை நடக்க போகிற நிகழ்வுனால அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இந்த நேரத்தை சாதகமாக பயன்படுத்தி ஜெயிச்சுக்கணும். ரைட். இப்போ உங்களுக்கு இந்த கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அப்புறம் பொதுவாகவே நீங்கள் ஏதோ கடன் வாங்கி டெவலப் பண்ணணும் அப்படின்னா டெவலப் பண்ணலாம். இப்போ உங்களுக்குன்னு மற்றவங்களோட பணம் உங்களுக்கு வருகிற சூழ்நிலை வருகிறது. ஆக மொத்தம் இது வளர்ச்சியை கொடுக்கும். ரைட். திருமணம் உண்டா இல்லையா, திருமணத்துக்கு உண்டான கால சூழ்நிலை என்ன அப்படின்னு பார்ப்போம். பொதுவாக 7ஆம் அதிபதி நல்ல ஸ்தானத்தில் தான் பயணிச்சிட்ருக்கார். திருமணம் என்ற ஒரு வாய்ப்புகள் உறுதியாக உண்டு. 6ஆம் இடம் இத்தனை கிரகங்கள் சேர்ந்து வலுப்பெறும்போது 7ஆம் இடத்தை பற்றி 1-2 முறை விசாரிக்கணும். அப்போ நல்லா கவனிக்கணும். ஒரு பாவம் வலுத்திருந்தாலும் அதற்கு அடுத்த பாவங்களை வீழ்த்தக்கூடியது. இப்போ 7ஆம் இடத்துக்கு 12 இத்தனை கிரகம் வலுத்திருக்கும்போது 7ஆம் அதிபதி கணவன் சம்மந்தப்பட்டது, மனைவியாக இருந்தால் அவங்க சம்மந்தப்பட்டது, திருமணம் சம்மந்தப்பட்ட வரன்கள், இந்த மாதிரிலாம் ஃபைனலைஸ் ஆகுது. கொஞ்சம் டிலே ஆகலாம். ஆனால் பேச்சுவார்த்தையை வைக்கலாம். உறுதி மட்டும் கொடுக்காமல் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வைகாசி மாதத்துக்கு மேலே உறுதி கொடுத்துக்கிறது நல்லது. பொதுவாகவே திருமணத்தை ஏன் இவ்வளோ வெயிட் பண்ண சொல்கிறேன்னா, உறுதித்தன்மைகள், அது நடக்கக்கூடிய விஷயங்கள் சரியாக விசாரிக்க வேண்டிய காலகட்டம் தேவை. இது ஒரு விஷயம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். அதற்கு அப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் பார்க்க போகிற அற்பத்தை பாருங்கள். ரைட். இப்போ கூட்டு சம்மந்தப்பட்ட தொழிலுக்கு அதிக பேர் முயற்சிப்பாங்க. உங்களோட ஜாயின் பண்ணி பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்காக வர போகிறாங்க. பிஸ்னஸ் என்ற ஒரு நிலை இயற்கையாக உண்டு. அது வளர்ச்சி பெறும். உங்களுக்கு குரு வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். குரு பயிற்சி நடந்து உங்கள் ராசியை குரு பார்க்கறனால கோடி நன்மை நடக்க போகுது. புதிய தொழில் தொடங்கி அதன் மூலம் வெற்றி உண்டு. பணம் பலதரப்பட்டத்திலிருந்து வரக்கூடிய சூழ்நிலை உண்டு. 1-2 தொழில்கள் விருத்தி அடையும். ஒரு தொழில் பண்ணிகிட்ருப்பீங்க, அதற்கு அதே தொழிலுக்கு உபத்தொழில், ஒரு விஷயத்துக்கு அது பக்கத்தில் இன்னொரு தொழில் இருக்கும், அதை பேரலாக ரன் பண்ணுற மாதிரி. இப்போ புரிதலுக்காக சொன்னால், ஒரு டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட துணி வைக்கிறாங்கன்னா பக்கத்தில் ஒரு டெய்லர் வச்சு அவங்களையும் சேர்த்து ரன் பண்ணுறது. ஒரு மெடிக்கல் ஸ்டாப் வச்சுருக்காங்க, புதுசாக டாக்டருக்கு ஒரு ரூம் ஸ்பேஸ் ரெடி பண்ணி டாக்டர் மருத்துவம் பார்க்குறது ப்ளஸ் உங்களுக்கு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், இது மாதிரி ஒரு பேரலாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதில் வளர்ச்சியாக இருக்கும். அப்போ தொழில்துறையில் வளர்ச்சி உண்டு. வாய்ப்புகள் தானாக தேடி வரும். உங்களை பாப்புலாரிட்டி பண்ணுறது, பிரபலப்படுத்த சிறந்த காலகட்டம். இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி டெவலப் பண்ணிக்கணும். இப்போ யாரோ ஒருத்தர் ஒரு தொழிலை பண்ண முடியல அப்படின்னு சொன்னவங்க, இப்போ உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த தொழிலை எடுத்து நீங்கள் நடத்தக்கூடிய அம்சம் வந்தாச்சு. ரைட். இப்போ வேலைன்னு பார்ப்போம். 6ஆம் இடத்துல இத்தனை கிரகம் இருக்கும்போது இத்தனை ஆப்பர்ச்சுனிட்டி வருது இல்லையா? இதில் கடன் வாங்கி பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறது ஒன்று இருக்குது. வேலை செஞ்சுக்கிட்டே பிஸ்னஸ் பண்ணுற யோகமும் இருக்குது. அப்போ கிளவராக ஜாதகம் பார்த்து, இல்லை சோழி பிரசனம் மாதிரி ஏதாவது ஒன்று பார்த்து
அப்படி ஏதாவது பார்க்கணும் கான்டாக்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி பார்த்து எடுக்கலாமா வேண்டாமா, எடுத்தால் கரெக்டாக இருக்குமா, தசாபுத்தி ரீதியாக நல்லா இருக்குமா, எந்த பெயரில் போட்டால் நல்லாயிருக்கும், எந்த எழுத்து வகையில் இருக்கும், எந்த லோகோ, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இதெல்லாம் தேர்ந்தெடுத்து பண்ணுவது சிறப்பாக இருக்குங்க. ரைட்டு. சொத்து வகைகளை பேசுவோம். பொதுவாக 4ஆம் அதிபதி சொத்து பற்றி குறிக்கும். அவர் 6ல் மறைஞ்சிருக்கார். இப்போ 4, 6 சம்மந்தப்பட்டனா இந்த நேரத்தில் முதல்ல ஒரு சொத்து வாங்குறவங்களுக்கு யோகம் இல்லை. அப்போ முதல்ல வாங்குறவங்களுக்கு கடன் வாங்கி சொத்தை விருத்தி பண்ணுற யோகம் இருக்குது. ஆல்ரெடி கட்டின வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. ஆல்ரெடி சொத்து இருக்குது அப்படின்னா அதை இடித்து ஆல்ட்ரு பண்ணி ஒரு ரூம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது நம்பர் 1. இப்போ சொத்து ஆல்ரெடி ஒரு சொத்து இருக்காங்க, இன்னொரு சொத்து வாங்கிறது, வாடகைக்கு விடுகிற யோகம், இந்த மாதிரி நடக்கும். அரசு வகையில் ஆதாயம் ஏற்படுங்க. இந்த நேரத்தில் தான் கவர்மெண்ட்டு நிலப்பட்டா கொடுத்தாங்க, பட்டாக்கு ட்ரை பண்ணோம். இந்த மாதிரி பட்டா சம்மந்தப்பட்ட விஷயம், டிடிசிபி அப்ரூவ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டம். கவர்மெண்ட்டுக்கிட்ட இருந்து பணம் வாங்கி, கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வாங்கி இந்த வீடு கட்டும் திட்டங்கள், இதன் மூலம் ஆதாயம் ஒன்று. இந்த சோலார்லாம் போட்டு கரண்ட்டு சம்மந்தப்பட்டதெல்லாம் பண்ணுவாங்க. சோலார் திட்டங்கள் அது சம்மந்தப்பட்டதன் மூலம் உங்களுக்கு ஆதாயம். இப்போ எப்படி வருது பாருங்கள். வீடு சம்மந்தப்பட்டது, வீட்டு அருகில் சின்ன ஒரு போர்ஷன் எடுத்து வாடகை விடுதல். இப்போ ஆக மொத்தம் ப்ராப்பர்ட்டியை விருத்தி பண்ணுற யோகங்க. ரைட். வண்டி வாகனங்கள் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வண்டி வாங்கணும், ஒரு ஆசை வந்துக்கிட்டே இருக்கும். சார் ஆல்ரெடி வச்சுருக்கோம், இன்னும் பெரிய வண்டி வாங்கணும். சார் வண்டியே இல்லை, நமக்குன்னு ஒரு வண்டி வேணாமா, ஒரு கௌரவம் வேண்டாமா, இது ஒரு கௌரவம் சார்ந்த ஒரு ஃபீலிங் வந்துடும். சுக்கிரன் உச்சம் பெறும்பொழுது வாய்ப்புகளும் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு கௌரவம் சார்ந்த ஒரு விஷயமா இருக்கும். கணவன் மனைவி இவங்களாம் 2 பேரும் சேர்ந்து டிசிஷன் எடுக்கணும், இதுதான் முக்கியம். ஏன்னா 6ஆம் இடம் வளர்த்துருச்சு, உங்கள் அதிபதி 7ஆம் இடத்துக்கு ஒரு பார்வை கேட்டுக்கிட்டு செய்யும் பொழுது வாய்ப்புகள் உண்டு. பணம், உங்களுக்கு வர வேண்டிய பணங்களை கேட்டு வாங்க வேண்டிய நேரம். கடன் ஃபஸ்ட்டு அடைக்க வேண்டிய நேரங்கள், தேவையற்ற கடன்கள் வாங்கக்கூடாத நேரங்கள். இப்போ பணம் மற்றவங்கள்ட்ட கொடுத்தா திருப்பி வர அம்சம் குறைவுங்க. அதனால் பொதுவாக ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஃபினான்ஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக பண்ண வேண்டிய சூழ்நிலை தான். ரைட். இடமாற்றம் பற்றி பேசியிருந்தோம். இடம் மாறுறது இதெல்லாம் யோகம்தான். அப்போ இடம் மாற்றத்திலே பார்த்திங்கன்னா வீடு மாறுறது நடக்கும், தொழில் மாறுறது நடக்கும், சரி டூர் போகிறது நடக்கும். இத்தனை விஷயம் நடக்கக்கூடிய அம்சம் இருக்குது. ரைட். இங்கே 9ல் இருக்கிற குருவும் 6ல் இருக்கிற புதனும் பரிவர்த்தனை நடக்கும். இப்போ பரிவர்த்தனை நடக்கும் பொழுது என்ன, தந்தை வெளி உறவுகள் ரொம்ப நாள் கழித்து மீண்டும் வர வாய்ப்புண்டு. தந்தையால் யோகங்கள், வெளிநாடு வெளி மாநிலம் சென்று படிக்கக்கூடிய யோகம் உண்டு. மாணவர்களுக்கு பொறுப்பாக சார் வெளியூர் போய் படிக்கலாமா, வேலை வாய்ப்புகள் தொலைவலாமா, உறுதியாக கிடைக்கும். மாணவர்களுக்கு தான் கொஞ்சம் யோகங்கள் ஜாஸ்தி. சார் படித்து முடிக்க போகிறோம், வேலை கிடைக்குமா, உறுதியாக கிடைக்கும். சார் கேம்பஸ் இன்டர்வியூ வருமா, கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. எழுத்து தேர்வில் வெற்றி பெறுகிற சூழ்நிலை, கவர்மெண்ட் எக்ஸாம் அதெல்லாம் மாணவர்கள் ட்ரை பண்ணுங்கள், சக்ஸஸ் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ மாணவர்களுக்கு யோகமான கால சூழ்நிலை. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வெளிநாடு ட்ரை பண்ணி படிக்கிறது, வெளி மாநிலம் ட்ரை பண்ணுறது, இந்த மருத்துவத்துறையில் ட்ரை பண்ணுறவங்க நிறைய பேர் மருத்துவம் சம்மந்தப்பட்டது, ஃபாரின் போய் படிக்க வைக்கிறது, இதெல்லாம் யோகம் வந்தாச்சு. ஆக மொத்தம் நீங்கள் செய்வது முயற்சி பண்ணுவது மட்டும்தான் உங்களுக்கு. இப்போ எந்த நாடு கிடைக்கும், எப்போ போனால் போகலாமா, கடன் வாங்கிட்டு போகலாமா, டாக்டர் சீட்டு இங்கே கிடைக்கல, வெளிநாட்டு டாக்டர் சீட்டு போய் படிக்கலாமா, ஒரு கேள்விகளாக வரும். அது ஜாதக அடிப்படையில் இந்த அம்சம் உண்டா, தசாபத்தி ரீதியாக இருக்கான்னு பார்த்து ஃபைனலைஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைங்க. ஜென்ரலாக சொல்லக்கூடாது, சரிங்களா. உங்கள் லாபாதிபதி 11ஆம் அதிபதியும் 6ல் போகிறதுனால அப்போ வேலை செய்யும் மட்டுமில்லை, லாபங்கள் கடனை அடைக்க வேண்டிய சூழ்நிலையும் வந்தாச்சு. இப்போ மூத்த சகோதரிடம் கவனம், இந்த ஒரு பாயிண்ட். சரி, ஹெல்த்தை பற்றி பார்ப்போம். மூத்த சகோதரம் கவனம் மாதிரி ஹெல்த் வீஸில் ஹெல்த் சம்மந்தப்பட்ட வயிறு சம்மந்தப்பட்டதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இரவு நேரம் உணவை ஸ்கிப் பண்ணுறது பெட்டர். 6ல் இத்தனை கிரகம் இருக்கும்போது வயிறு சம்மந்தப்பட்ட, சிறுநீரம் சம்மந்தப்பட்டது, ஜீரண மண்டலங்கள் இதெல்லாம் சிறு தொந்தரவு வர வாய்ப்பு இருக்குங்க. அப்போ இதில் கவனம் தேவை. இது அனைத்து வயதினருக்கும் உண்டு. நிறைய மருந்துகள் எடுக்கிறவங்க கொஞ்சம் டாக்டர்கிட்ட இப்போ வயதானவங்க இருக்காங்க, நிறைய மருந்துகள் மாத்திரைகள் இருக்குது, ஒரு முறை போய் டாக்டர்கிட்ட கேட்டு இந்த மருந்து மாத்திரைகள் ரைட்டாக இது கரெக்டாக செட் ஆகுமா, இல்லை மருந்து டோசேஜை குறைக்குது, ஹெவி டோசேஜ் எடுக்கக்கூடாது. அல்சர் வருகிற காலகட்டம், அப்போ வயிறில் தொந்தரவு ஏற்பட காலகட்டமாக இருக்கிறனால மருந்து சம்மந்தப்பட்ட ரீகன்சிடர் பண்ணுங்கள். ரைட். உங்களுக்கு ஒரு சில பரிகாரங்கள் இருக்குது, அதை கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து பார்க்கணும், கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள், விளக்கங்கள் கொடுக்குறேன். குறிப்பாக கால் சம்மந்தப்பட்டது, கால்
முழங்கால் சம்மந்தப்பட்டதை பார்த்துக்காங்க. ரைட். நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அந்த கேள்விகளுக்கு உண்டான விடையும் பரிகாரங்கள் கொடுக்குறேன். இப்போ கேள்விகள் என்ன அப்படின்னா, திருமண தடையாகவே இருக்குது, திருமணம் உண்டா, வேலையே இல்லை, நிறைய ட்ரை பண்ணால் வேலை கிடைக்கல, சம்பளம் வரலன்னு, உறுதியாக வேலை கிடைக்கிற வேலை உண்டு, வேலை இல்லாதவங்களுக்கு வேலை உண்டு, திருமணத்துக்கு மட்டும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கு. 2 பாயிண்ட். என்ன பரிகாரம் பண்ணால் அடுத்த படிநிலைக்கு போகலாம்? இந்த சுக்கிரன் உச்சம் பெறுகிறதை சாதகமாக பயன்படுத்திக்க சூழ்நிலை என்ன அப்படின்னு பார்த்துக்குவோம். குறிப்பாக நீங்கள் பிறந்த ஊர்லேருந்து ஒரு 60-70 கிலோமீட்டர் தூரம் இருக்கிற, நீங்கள் பிறந்த ஊர்லேருந்து 60-70 கிலோமீட்டர் தூரம் இருக்கிற ஒரு பிரசித்தி பெற்ற பெண் தெய்வ கோயிலுக்கு சென்று வரணும். இப்போ திருச்சி அந்த பக்கம் இருக்கிறவங்க இந்த கோவை மாவட்டத்தில் மாசாணி அம்மன் கோயிலுக்கு சொல்லலாம். இப்போ மதுரை கீழே இருக்கிறவங்களுக்கு சமயபுரம் அந்த மாதிரி. அப்போ ஒரு 60 கிலோமீட்டர் தள்ளி இருக்கணும். ஒரு பெண் தெய்வ கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வரணும். ஏன் கிலோமீட்டர் கணக்குன்னா 6ஆம் இடம், ஒரு ராசிக்கு 10 கிலோமீட்டர் ஒரு கான்செப்ட் இருக்குது ஜோசியத்தில். அந்த மெத்தடில் போய் ஒரு டைம் பண்ணும்போது உண்மையாகவே வளர்ச்சியாக இருக்கும், வெற்றியாக இருக்கும். இப்போ நீங்கள் பயன்படுத்த வேண்டிய எண் 8ஆம் நம்பர். குறிப்பாக 2ஆம் நம்பர் அப்பப்போ பயன்படுத்திக்கங்க. எந்த ஒரு தரங்களாம் வெற்றி பெற்றலாம். சரி, வேறு கேள்விகள் சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உறுதியாக பதிலளிக்கப்படும். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.